மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் நடவடிக்கை எடுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வேதவழி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ் தளத்தில் தன்னுடைய பதிவு வெளியிட்டார். அதுல மதுரை கீழ்மாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மேலும் தாம்பரம் அருகே கல்லூரி மாணவியை தவறான முறையில் பார்த்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், திருவற்றூரில் நள்ளிரவில் மின்துறை உதவி பொறியாளர் வீட்டின் கதவை தட்டி அச்சுறுத்தி ஆளும் தாவேகா மிரட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. மேலும் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நேற்று மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இன்று காலை ஓமலூரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை காரில் கடக்க முயன்ற கணவன் மனைவி இருவரும் அங்கு தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கி இருந்துள்ளதாக வரும் செய்திகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை இந்த அரசு உடனடியாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளதால் இன்று நாம் 2 விலை மதிப்பற்ற உயிர்களை இழந்துள்ளோம். சிறப்பான ஆட்சியை தருவேன், மாற்றம் கொண்டு வருவேன் என்று முதல்வர் வசனம் பேசினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொய்க்கால குதிரை ஆட்சியிலும் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு மதுரை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதுபோக ஆளுங்கட்சியினரின் மிரட்டல் அரங்கங்கள், குறிப்பாக அரசு ஊழியர்களை அச்சுறுத்தும் போக்கு என்பது தொடர்கிறது. முந்தைய ஆட்சி போலவே தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்று முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்த முடியாதவர் முதல்வர் தான் இப்போதும் வாய்த்துள்ளார். ட்விட்டர் மடைமாற்ற அரசியல் திமுக ஈடுபட்டது என்றால், இன்ஸ்டாகிராம் ரீல் மடைமாற்ற அரசியல் இன்றைய ஆளுங்கட்சி ஈடுபடுகிறது, அவ்வளவுதான். முதல்வர் கோட்டைக்கு வருகிறார், கெரியரில் மதிய உணவு சாப்பிடுகிறார், ஆகா என ஒரு மாற்றம் என்று ஒரு தனி உலகத்தை இவர்கள் கட்டமைக்கும் வேளையில் தமிழ்நாடு ரத்தக்காடாக மாறி வருகிறது பற்றியும், தங்கள் கட்சியினரின் பொறுப்புற்றவர்கள் போடும் அதிகார வெறியாட்டம் பற்றியும் ஒரு வார்த்தையாவது பேசுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அவர்களை காப்பாற்ற சட்ட ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள என்று முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக புதிய தலைமுறையில பெருஞ்செய்தியாகவும் நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இவ்வாறாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னென்ன நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பதிவுல சந்தானகுமார்? நிச்சயமா நம்ம இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம், மதுரையில ஒரு 17 வயது வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். அதே போன்று சேலம் மாவட்டத்துல பார்த்தா சுரங்கப்பாதையில தேங்கி இருந்த தண்ணீர்ல கார் மூழ்கி 2 உயிரிழந்திருந்தாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் அரசு அலுவலர்களை மிரட்டுவதாக என பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருவதுதான் சுட்டிக்காட்டி அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். நம்ம பெருஞ்செய்தி வெளியிட்டிருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எப்பொழுது குறிப்பாக தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அதிகரித்து வரக்கூடிய நிலையில இதனை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்ற கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் தான் இன்று நம்ம பெருஞ்செய்தியை வெளியிட்டிருந்தோம். முதலமைச்சரும் தற்போது தமிழகத்தினுடைய டிஜிபி, உள்துறை செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலை தான் மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தடுக்க உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளையும் அவருடைய சமூக வலைதள பதிவுல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. முதல்வரை நோக்கி, அரசை நோக்கி என்னென்ன கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார், என்னென்ன விமர்சனங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பதிவுல? நிச்சயமா அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 முக்கிய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று, கடந்த ஆட்சியை போலவே இந்த ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து வருது. அதற்கான பதிலை முதலமைச்சர்கள் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பு சொல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. கடந்த முறை ஆட்சியில எக்ஸ் தளத்துல பதிவு வெளியிட்டு இதற்கான பதில்களை முதலமைச்சர் வெளியிட்டு வந்தார். தற்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை
வைத்திருக்கிறார். இன்னொன்று, சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடந்த ஆட்சியை போலவே தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று அவர் ஒரு பதிவு வெளியிட்டார் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக. அந்த பதிவுல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடைய தலைவராக விஜய் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக வெளியிட்டிருந்த பதிவுகள் எல்லாம் சுட்டிக்காட்டி, தற்போது நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னரும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமலே இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். தொடர்ந்து இது தொடர்பாக செய்தியாளர்களை முதலமைச்சர் சந்திக்காமல் இருப்பதையும் அவர் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை இனிமேலாவது எடுக்க வேண்டும், மிக தீவிரமாக எடுக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலருடைய எடப்பாடி பழனிசாமியோட சாராம்சமான பதிவா இருக்கு. சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு அரசையும் முதல்வரையும் விமர்சித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.